God meets Jacob. Amen. Hallelujah. தேவனோடு கூட ரெஸ்டல் பண்றாரு, யுத்தம் பண்றாரு. Amen. He will not leave. ஆண்டவர் சொல்வாரு, ஆமென். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வாரு? டைம் ஆகுது, என்னை விடு அப்படின்னு சொல்லும் போது ஜேக்கப் சொல்வாரு, நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விட போறதே இல்லை. I will not leave you unless you bless me. Amen. Hallelujah. அப்போ what is your name அப்படின்னு கேட்கும்போது my name is Jacob அப்படின்னு சொல்றாரு. அப்போ it's a turning point in Jacob's life. Though he was a blessed man, he's learning something different from God. Amen. Hallelujah. He saw how God changed his name. Amen. Hallelujah. இனிமே உன் பேர் யாக்கோப் இல்ல, இனிமே உன் பேரு இஸ்ரேல் அப்படின்னு மாத்துறாரு. இன்னைக்கு ஒரு பெரிய வல்லமையான தேசம். It started with one man. நம்ம கவனிக்க வேண்டிய ரெவலேஷன் என்னன்னா, ஜேக்கப் எப்படி தேவன் அவருடைய பேரை மாத்துறத பார்த்தாரோ, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? ஒரு பலிபீடம் கட்டினார் இல்லையா, அந்த இடத்தின் பெயரை மாத்துறாரு. அந்த இடத்தின் பெயர் முதல்ல வந்து லூஸ், LUZ. Then he is changing that name. அந்த பேரை மாத்துறாரு. இனிமே இதுக்கு பேர் பெத்தேல் அப்படின்னு பேர் வைக்கிறார். Amen. Hallelujah. House of God அப்படின்னு சொல்றாரு. அதுதான் our Lord Jesus told, you will do greater things than I did. நான் செய்த காரியங்களை விட நீங்க பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்க. Amen. Hallelujah. Nobody ever taught this to people. என்னை காட்டிலும் பெரிய காரியம் நீ செய்வீங்க. எல்லாரும் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? என் கீழே இரு, எனக்கு கொஞ்சமாவே பண்ணு, என்னை ஓவர் ஷேடோ பண்ணாத, அப்படிதான் கற்றுக் கொடுக்குறாங்க. நான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை காட்டிலும் நீ பெரிய காரியம் செய்வீங்க. Now there is a situation. ஜேக்கபுடைய second wife Rachel, she is conceived. She is near the delivering stage. அப்போ வரும்போது she will give birth. குழந்தை பெற்றெடுக்கும் போது she will have too much of pain and she will die. Rachel will die. மரித்து போயிடுறாங்க. அந்த டைம் ஆஃப் கிவிங் பர்த் அவங்க என்ன தெரியுமா பேர் வைக்கிறாங்க? பென் ஓனி அப்படின்னு பேர். பென் என்றால் சன். ஆமென். ஓனி, பென் ஓனி அப்படின்னு சொல்றார். பென் ஓனினா the son of my sorrow. Rachel was giving birth, she was dying. அந்த குழந்தை பிறக்கும் போது she named that son Ben Oni, son of my sorrow, because she was in pain. வருத்தத்துல பாரத்துல அந்த பெயின்ல இருக்கும்போது அந்த குழந்தை வந்ததுனால அந்த பேரு அந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க. அப்புறமா அவங்க என்ன ஆயிடுறாங்க? மரித்து போயிடுறாங்க. Now Jacob, he knows how to change things. Amen. Hallelujah. அந்த குழந்தை எடுத்து he will name him Benjamin. Amen. Hallelujah. Son of my right hand. Hallelujah. From son of my sorrow, அங்கத்துல இருந்து son of my right hand. அப்பனா பெஞ்சமின் அப்படின்னு ஜேக்கப் பேரை மாற்றி வைக்கிறார். Amen. Hallelujah. Hallelujah. If Jacob can become Israel, if Benoni can become Benjamin, we can change from sorrow to joy, poverty to prosperity. Amen. Hallelujah. Darkness to light, death to life. Hallelujah. And we can walk in the blessing of God. Amen. Hallelujah. Only by the power of the cross. Amen. Hallelujah. Hallelujah. Only by the message of the cross, only by the message of resurrection, we will translate ourselves from the world into the everlasting life. Hallelujah. பென்னோனியிலிருந்து பெஞ்சமின் ஆக முடியும்னா, ஆமென், யாக்கோப்ல இருந்து இஸ்ரேலா மாற முடியும்னா, லூஸ்ல இருந்து பெத்தேலா மாற முடியும்னா, நம்மளும் மாற முடியும்.